8ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா. இன்று பார்க்க போகிறது எண்கள் இவற்றை மேல பக்கம் 7ஆம் பக்கம். பின்வருவனவற்றில் எவை சமான விகிதமுறி எண் ஜோடிகள் ஆகும் அப்படின்ட்டு நமக்கு 3 கணக்கு கொடுத்துருக்காங்கப்பா. இப்போ ஒவ்வொன்றா பாருங்கள். இப்போ -6/4 சரியா, இது கூட எதை பெருக்குன்னா இங்கே இருக்கிற அடுத்த நம்பர்ஸ் வரும் பாருங்கள், வருமான்ட்டு நமக்கு பாருங்கள். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ஓகே, அதையும் செக் பண்ணிக்கணும். அடையாளம் இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா அதை பார்த்தோமே இது சமான ஜோடி அல்லன்னு சொல்லிடலாம். மைனஸ் இருக்குது, ஓகே. அடுத்து இதை பெருக்கி பாருங்கள். மேலே 3ஆம் வாய்ப்பாடு, கீழே 3ஆம் வாய்ப்பாடு போட்டு பார்ப்போம். 6 3 18, 4 3 12, ஓகே. அப்போனா இது சமான விகிதமுறை எண் ஆகும். சரி, அடுத்து இது பாருங்கள். இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கா, இது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது என்னப்பா ஆகிடும், நமக்கு ப்ளஸ் ஆகிடும். அப்புறம் இந்த அடுத்த ஜோடி அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த பின்னத்தில் மைனஸ் இருக்குது. அப்போனா இது பார்த்து நமக்கு என்ன சொல்ல முடியாது, இது ஒரு விகிதமுறு எண் ஜோடி அல்ல. ஓகேவா, நமக்கு அடையாளத்தை கவனிச்சுட்டு தான் அடுத்து பார்க்கணும். நீங்கள் எடுத்ததுமே சார் இங்கே 1/5 இருக்குது, அப்படின்னா இது 4 மடங்காக இருக்குது, 1 4 4 5 4 20 அப்படின்னு யோசித்து இது விகிதமுறு எண் ஜோடி ஆகும் அப்படின்னு போட்டக்கூடாது. அடையாளம் இங்கே ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா இது ஓகே, 2 மைனஸ் இருக்கிறனால இது ஜோடி அல்ல. அடுத்தது பாருங்க, இங்கேயும் மைனஸ், இங்கே மைனஸ், மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டா அடுத்தது பின்னத்தில் நமக்கு ப்ளஸ் தான் இருக்குது. சரி, அதனால் இது நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அடுத்துக்கடுத்து இது இதனுடைய மடங்கா என்ன நம்பரில் பெருக்கியிருக்காங்க பாருங்கள், 12/17 பாருங்கள், 5 மடங்கு இருக்கான். அப்புறம் இங்கேயும் கீழே 5 சமான எண்ணா மேலங்கிலும் ஒரே நம்பரால் பெருக்கணும், சமான பின்னமாக வரணும். 12 5 பெருக்குனா 60, 17 5 85. அப்போனா இது ஒரு விகிதமுறு எண் ஜோடி ஆகும். அப்போனா இந்த கணக்கில் 2 விகிதமுறு எண் ஜோடி சமான விகிதமுறு எண் ஜோடி ஆகும், இது ஒன்று இல்லைப்பா. அடுத்ததுமா திட்ட வடிவம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. திட்ட வடிவம் காணுங்கன்னா 36/96 இருக்குது. இது நம்ம என்ன பண்ணணுமா, சுருக்கணும். சரியா, இப்போ பாருங்கள் 36/96 எந்த வாய்ப்பாடு வச்சு நம்ம சுருக்கலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் பெரிய வாய்ப்பாடு எடுத்துக்கலாம். 12ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கலாம்லப்பா. 12 3 36, அப்படின்னா 12 8 96. இங்கே என்ன இருக்குது, ஒரு மைனஸ் இருக்கா, அதையும் கவனமாக போட்டுக்கணும். அப்போனா -3/8 இதுதான் இதனுடைய சரியான விடை. அடுத்து பாருங்க, -56/-72 இருக்குது. இப்போ இங்கே மைனஸ் மைனஸ் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணும் அடையாளத்தை. இப்போ இங்கே நான் என்ன வாய்ப்பாடு பண்ணலாம்னு பார்த்தோம்னா 4ஆம் வாய்ப்பாடு பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1 4 4, 5க்குள்ளே 1 4 4, 4 16, 7க்குள்ளே 1 4 4, மீதி 3 இருக்குது, எண்ணாங்க 32. அடுத்து 2ஆம் வாய்ப்பாடு இதுக்கு போடுவோம். 7 2 14, 9 2 18. அப்படின்னா 7/9ங்கிறது இதனுடைய திட்ட வடிவம். இதுக்கு மேலே எதை சுருக்க முடியாது, ஏன்னா ஒரே வாய்ப்பாடு தான் வரும். 1 7 7, 1 9 9. சரி, அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. லாஸ்ட்டு 1ஆம் வாய்ப்பாடு வர வரைக்கும் அதை சுருக்கிறது தான் திட்ட வடிவத்தில் கொண்டு வரும். அடுத்தது 27/18. 27/18 நம்ம என்ன வாய்ப்பாடு பார்த்ததுமே பார்க்கலாம்னா 9ஆம் வாய்ப்பாடு பார்க்கலாம். 1 9 9 20 18, 9 3 27. சரியா, 3ஆம், ஏன்னா 9ஆம் வாய்ப்பாடு வச்சு சேரும். 9 3 27, 20 18. அப்புறம் இங்கே என்ன இருக்குது, 3/2. ஓகேவாப்பா. அடுத்தது 3 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3ஆம் கணக்கு பார்த்தோம்னா பின்வரும் விகிதமுறு எண்களை ஓர் எண் கோட்டின் மீது குறிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது, ஒரு விகிதமுறு எண். விகிதமுறு எண்ணா நமக்கு பின்னத்தில் இருக்கும் -2/3. இதை நாம் எண் கோட்டில் குறிக்க போகிறோம். சரியா, ஒரு முழு எண்களாக கொடுத்துருந்தா அதை ஈஸியாக நீங்கள் குறிச்சிருப்பீங்க. சரியா, இத்தனை நம்ம 0 இத்தனை அலகுகள் நகலணுன்ட்டு. இப்போ இங்கே கொடுத்தது -2/3. இப்போ எதுவும் பிரச்சனை இல்லைப்பா. இப்போ பாருங்கள், பகுதி என்ன இருக்குது, 3 இருக்கா. அப்போனா நாம் 3 3 நம்பராக பகுதியாக பிரிக்க போகிறோம். சரி, இது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போனா இந்த சைடு தான் நமக்கு வேணும். இப்போ 0லேருந்து எத்தனை பகுதியாக பிரிக்கணும், 3. 0லேருந்து 1 2 3 பகுதியாக பிரிக்கணும். உள்ளுக்குள்ளே 2 கோடு போடணும். ஒவ்வொரு நம்பர்ஸ்குள்ளேயும் 2 கோடு. பாருங்கள், இது 1 2 3, 1 2 3 பகுதி வருதா, 1 2 3 இருக்கா.
இப்போ இந்த இடைப்பட்ட நம்பருக்குள்ளே நமக்கு 3 பகுதியாக பிரிச்சுருக்காங்க. சரி, இப்போ என்ன நமக்கு வேணும்? -2 வேணும். இப்போ இது ஒன்று -1 -1/3ங்கிறது இது. அடுத்தது தான் -2/3. அப்போனா நம்ம இந்த இடத்து தான் குறிக்கணும். சரியா, புரிஞ்சிச்சா? அடுத்து -3/3 வரும்போது அது அடிக்கப்பட்டு -1 நமக்கு முழு எண்ணாக கிடைக்கும்ப்பா. சரியா, இங்கே பகுதின்னு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை பிரிச்சுடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு புரியதுக்காக அடுத்தடுத்து கோடு போட்டோம். நமக்கு தேவையான இடத்துல மட்டும் கோடு போட்டால் போதும். சரி, அப்போ அடுத்து பாருங்கள், இங்கே 2 இடத்துலையும் ப்ளஸ் கொடு மைனஸ் இருக்கா? அப்போனா இது ப்ளஸ் ஆகிடும். நமக்கு எந்த பக்கம் வரப்போகுது? 0க்கு மிக எண் இந்த சைடு வரப்போகுது. இங்கிட்டு இருக்கிற குறையன், மைனஸ் இருந்துச்சுன்னா குறையன் சைடு வரும், ப்ளஸ் இருந்துச்சுன்னா மிக எண் இந்த சைடு. சரி, இப்போ நமக்கு இங்கிட்டு தான் வரப்போகுது. எத்தனை பகுதியாக பிரிக்க சொல்லியிருக்காங்க? 5 பகுதியாக பிரிக்கணும். அப்போ நான் இங்கேருந்து நான் பிரித்து காட்டிடுறேன். 5 பகுதினா உள்ளுக்குள்ளே 4 கோடு போடணும். 1 2 3 4. பாருங்கள் எத்தனை பகுதி இருக்குது? 1, இதுக்கு நடுவில் கேப் இருக்காப்பா, அதே என்றோம். ஒரு பகுதி, 2வது பகுதி, 3 4 5 பகுதி வந்துருச்சா? ஓகே, அதுக்கடுத்து இதையும் நாம் பிரிச்சுக்கலாம். 1 2 3 4 கோடு. இது அதுக்கடுத்து நமக்கு வேணாம், இதுக்குள்ளேயே வந்துடும். பார்த்துங்க, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? மேலே 8. இது வரைக்கும் எத்தனை நமக்கு? 5 வருமா? 1 2 3 4 5. அடுத்து 6 7 8. அப்புறம் இங்கே 8/5ங்கிறது நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது. சரியாப்பா? கொடுத்த பகுதியை இங்கே பாகங்களாக பிரிச்சுடுங்க. சரியா? அடுத்து நம்ம மேலே இருக்க நம்பர்ஸை எண்ணி பார்த்து, இந்த கோடை எண்ணி பார்த்து வந்து இங்கே போட்டுடலாம். ஈஸி தான். அடுத்துப்பா 5/-4. மைனஸ் மேலே இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி அது குறை எண் தான். அப்போனா நமக்கு எங்கிட்டு வரப்போகுது? இந்த சைடு வரப்போகுது எண் கோட்டுக்கு. ஓகே, எத்தனை பகுதியாக பிரிக்க சொல்லியிருக்காங்க? பகுதியில் 4. அப்போ நான் 0லேருந்து ஒரு 3 கோடு போடுவோமாடா? ஓகே, ஏன்னா 4னா 3 போட சொல்லியிருக்கேன். இங்கேயும் அப்படி தான், இதையும் பிரிச்சுக்கலாம். 1 2 3. சரி, எத்தனை நம்பர்? மேலே தொகுதியில் பார்த்தா 5. இங்கேருந்து வாங்க 1. இங்கேனா 0லேருந்து ஒரு ஸ்டெப்பாக 4. 1 2 3 4 5. நமக்கு இந்த இடம் தான் கிடைக்குது. அப்போனா இதுதான் 5/-4. ஓகேவா? தேங்க்யூப்பா.